வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சென்னை மைன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்காக புது பிளேலிஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதில் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன அப்படிங்கிறது பேசிக்ஸ்லேருந்து எக்ஸ்பர்ட் லெவல் வரைக்கும் 1 by 1 லெக்சரஸ் வரும். இந்த லெக்சரஸை பிவி அப்படிங்கிற பிவி சார் பண்ண போகிறாரு. ஸோ பிவி இதில் நல்லாவே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சவர். ஸோ அவர் பேசிக்ஸ்லேருந்து நம்மளுக்கு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா என்ன, ஸோ அதை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுவார். அதுக்குள்ளே வர எல்லா டெக்னாலஜி, அதாவது ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்காக இருக்கட்டும், ஸோ 3D மாடலிங்காக எல்லாத்த பற்றியும் அவர் அதுலேயே இன்க்ளூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ இந்த பிளேலிஸ்ட் வருங்காலத்தில் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கை அவங்க ஃபீல்டாக தேர்ந்தெடுக்க போகிறவங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். அதே மாதிரி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும், அதில் ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள். அப்படி பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். அப்படி ஏதாவது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா அதை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட போடலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஃபீட்பேக் கிடைக்க போது தான் நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ எந்த மாதிரிலாம் நம்மளால் கண்டென்ட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத எங்களாலையும் முடிவு செய்ய முடியும். ஸோ நீங்கள் தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் விக்னேஷ் ஃப்ரம் சென்னை மைன்ஸ். இது வரைக்கும் நீங்கள் சென்னை மைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கோடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ பேசிக்காக அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கோட எவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்க்கும் சப்ட்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்க்கும் என்ன வித்தியாசன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சிஎன்சி மிஷினோட கம்பேர் பண்ணி ஸோ அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது. வாட் இஸ் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்? ஸோ ஃபஸ்ட்டு அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3D டிசைன் டேட்டாவை ஒரு 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அந்த 3D ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற மெத்தட் லேயர் பை லேயர் டெபாசிஷன் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லேயருக்கு மேலே இன்னொரு லேயருக்கு மெட்டீரியல் ஆட் பண்ணி நம்ம அந்த ஃபைனல் 3D ஆப்ஜெக்ட் செஞ்சு முடிக்க போகிறோம். ஸோ அதுதான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பண்ண போகிற ப்ராசஸ். ஸோ இதே நீங்கள் கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்கும். அந்த மெட்டீரியல் ரிமூவ் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் மேக் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு தேவையான ஃபினிஷ்டு ப்ராடக்ட் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் மேக் பண்ணுவீங்க. பட் இங்கே உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் எந்த ஜாமெட்ரியில் இருந்தாலும் சரி, எந்த ஷேப்பில் இருந்தாலும் சரி, அதை நீங்கள் லேயர் பை லேயர் அடிஷன் ஆஃப் மெட்டீரியலில் தான் செய்வீங்க. ஸோ அதான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் காமனாக பிளாஸ்டிக், மெட்டல், காங்க்ரீட் இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி இப்போ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னிக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்க்கும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்கிறது இப்போது ஒரு நான் ஃபங்க்ஷனல் டெமோ பீசஸ் செய்கிறது தான் ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் சொல்லுவாங்க. ஸோ ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்கிறது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கில் தான் பண்ணுறாங்க. ஸோ அதாவது லேயர் பை லேயர் அடிஷன் ஆஃப் மெட்டீரியலில் தான் ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் செய்வாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெமோ பீசஸ் மட்டும் தான் செய்வாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் செய்கிறீங்க, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் ப்ராடக்ட் செய்ய போகிறீங்க அப்படின்னா, ஸோ இனிஷியலாக அதோட ப்ரோட்டோடைப் நீங்கள் ரெடி பண்ணி அதோட ஃபங்க்ஷனை பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எவல்யூஷன் எடுத்திங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் தான். ஸோ ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்துச்சு. பட் பேசிக்காக ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங்கிறது வேறு, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது வேறு. ஏன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கிறது ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டை செஞ்சு கொடுக்கக்கூடிய ப்ராசஸ். பட் ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் உங்களுக்கு டெமோ பீசஸ் மட்டும்தான் செய்யும். ஸோ ஃபங்க்ஷனல் காம்போனண்ட் செய்யாது. ஸோ அதுதான் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம். ஸோ அடுத்தது எவல்யூஷன் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். ஸோ எவல்யூஷன் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு 1998லேருந்து 1994 வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரேப்பிட் ப்ரோட்டோடைப்பிங் ப்ராசஸாக தான் இருந்தது. அதாவது உங்களுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்காக மட்டும்தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரேப்பிட் கேஸ்டிங் டெக்னிக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ரேப்பிட் கேஸ்டிங்கிறது இந்த இமேஜ் நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதிலே தெரியும். ஸோ கேஸ்ட் பண்ண வேண்டிய மெட்டீரியலை ரேப்பிட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னிக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ அதான் ரேப்பிட் கேஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரேப்பிட் டூலிங், அதாவது கேஸ்டிங் செய்கிறோம் இல்லையா, அந்த மெட்டீரியலுக்கான டூல்ஸாக நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் செஞ்சுக்கலாம். அதாவது அதோடைய டிராஃப்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, டிராஃப்ட்டு, அதுக்கப்புறம் கோர்,
மற்ற விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நீங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் செஞ்சு ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கேஸ்டிங்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து டூலாக ஆக்ட் ஆகும். ஸோ அதான் ரேப்பிட் டூலிங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ஆட்டோமோட்டிவ்ஸில் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆட்டோமோட்டிவ்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக பாலிமர்ஸில் தான் வந்து கொண்டு வந்தாங்க, அதான் பிளாஸ்டிக்கில். ஸோ அது பிளாஸ்டிக்ன்றது வந்து அந்த நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களே ஆட்டோமொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இருக்க பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் செய்யலாம். ஸோ அதான் 2004 இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ மெடிக்கலில் தான் நிறையா வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் பண்ணிட்டுருக்காங்க. பேசிக்காக பாலிமர் ஜிக்ஸ் அண்ட் கைட்ஸாக தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாலிமர் ஜிக்ஸ் அண்ட் கைட்ஸுன்றது வந்து எப்படின்னா, இப்போ வந்து ஒரு டென்டலில் வந்து போட்டிங்கன்னா இப்போ வந்து உங்கள் பல்லை வந்து அளவு எடுத்துருப்பாங்க. அந்த பல்லை வந்து ஒரு 3D மாடலாக வந்து க்ரியேட் பண்ணி இப்போது 3D ப்ரோட்டோடைப்பாக ரெடி பண்ணோன்னா அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் வந்து இப்போ செய்கிறாங்க. ஸோ அந்த பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரோட்டோடைப் செய்கிறதுக்கு வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது உங்கள் எக்ஸ்ரே வச்சு நீங்கள் உங்கள் போனே கூட திரும்ப டிசைன் பண்ணி காட்டலாம், உங்கள் பிரெயினை கூட வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கில் வந்து அந்த ப்ரோட்டோடைப்ஸ் வந்து டிசைன் பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு 2005 யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் மெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ், இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ப்ரோட்டோடைப்ஸ் வரைக்கும் தான், அதாவது மெடிக்கல் ஃபீல்டில் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2009 தான் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளான்ட்ஸ் செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது வந்து மெட்டல்ஸை வந்து இப்போ பிளேட்லாம் வைப்பாங்க காலில், ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸை வந்து ஃபங்க்ஷனல் காம்போனண்ட்டாகவே செஞ்சு மனுஷன் உடம்புக்குள்ளேயே வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் மூலிமா. ஸோ அது வந்து 2009 அட்வான்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ 2011 வந்து பார்த்திங்கன்னா ஏரோஸ்பேஸில் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏரோஸ்பேஸில் இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஏரோஸ்பேஸ் மட்டும் கிடையாதுங்க, ராக்கெட் மேனுஃபேக்சரிங்கில் கூட இப்போ வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நானோடெக் மேனுஃபேக்சரிங், அப்புறம் ஆர்கிடெக்சரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து கான்க்ரீட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக ஆர்கிடெக்சரில் யூஸ் பண்ணலாம். அது போக உங்களுக்கு வந்து எந்த ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் அதுக்கு ஒரு ப்ரோட்டோடைப் வேணும். அந்த ப்ரோட்டோடைப் வந்து அது பில்டிங் மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. ஸோ இது எல்லாமே அந்த ப்ரோட்டோடைப்ஸ் தான் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் செய்யலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் பயோமெடிக்கல் இம்ப்ளான்ட்ஸ், அதாவது ஹியூமன் டிஷ்யூஸ் கூட நீங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பில்ட் பண்ணுறது வந்து எப்படின்றது இப்போ வந்து ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, தொடர்ந்து பண்ணுறாங்க. ஸோ அதுதான் எவல்யூஷன் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ அதுக்கடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கும் சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங், அதான் வந்து கன்வென்ஷனல் டெக்னிக் சொல்லுவாங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு மெட்டீரியல் இருக்கும், அந்த மெட்டீரியலை மிஷின் பண்ணுவீங்க, அதை மெட்டீரியலை மிஷின் பண்ணி உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு வந்து கொண்டு வருவீங்க. ஸோ அது கொண்டு வரப்போ உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இந்த வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் வந்து சப்ராக்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்கும். இதே அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபிலமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லைனா ஒரு மெட்டல் பவுடர் யூஸ் பண்ணுவீங்க, அதை வச்சு லேயர் பை லேயர் டெபாசிஷன் ஆஃப் மெட்டீரியல் மூலமாக செய்வீங்க. இங்கே வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஆஃப் மெட்டீரியல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதான் அடிட்டிவ்க்கும் சப்ராக்டிவ்க்கும் இருக்க பேசிக் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அண்ட் சிஎன்சி மிஷினிங். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மெட்டீரியல் பேசிஸில் பார்த்தீங்கன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து இப்போ ஒரு எமர்ஜிங் டெக்னாலஜி. ஸோ அதனால் இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தா காம்போசிட்ஸ், மெட்டல், பேப்பர், லேமினேட்ஸ், செராமிக்ஸ், வேக்சஸ், பாலிமர்ஸ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான். கான்க்ரீட்ஸ், ஸோ இது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த ப்ராசஸை, பட் அது வந்து ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ சிஎன்சியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் தான் வந்து மிஷின் பண்ண முடியும். ஸோ டூலோடைய ஹார்ட்னஸை விட கம்மியான மெட்டீரியல் மட்டும் தான் அதனால் மிஷின் பண்ணி தர முடியும். ஸோ அண்ட் மோர் ஓவர் சிஎன்சி வந்து இஸ் நாட் ஏ கம்ப்ளீட் ப்ராசஸ். ஏன்னா சிஎன்சி வந்து ஒரு ப்ராசஸில் அது ஒரு ஸ்டெப், அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோர்ஜிங்கோ கேஸ்டிங்கோ பண்ணி முடிக்கணும். ஸோ அந்த காம்போனண்ட்டை தான் நீங்கள் மிஷின் பண்ணி எடுப்பீங்க, ரிமூவ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் சிஎன்சி வந்து கம்ப்ளீட் ப்ராசஸாக கன்சிடர் பண்ண முடியாது. பட் மெட்டீரியல் வைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் சிஎன்சியை டாமினேட் பண்ணதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீடு. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடுன்றதையும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் டாமினேட் பண்ணோம். ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ சிஎன்சி நீங்கள் சொல்லலாம் ஸ்பெஷல் பர்பஸ் மிஷின் யூஸ் பண்ணால் நாங்கள் வந்து குயிக்கராக வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கோட குயிக்கராக ப்ராடக்ட்லாம் செஞ்சு தர முடியும்னு சொல்லலாம். பட் நீங்கள் கன்சிடர் பண்ணி பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக வந்து மிஷினில் போட்டு ரா மெட்டீரியல் வந்து டேரெக்டாக உள்ளே போட்டு உங்களால் செஞ்சிட முடியாது. ஸோ இனிஷியலாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கணும், இல்லை கேஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் சிஎன்சி மிஷினில் போடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே எடுப்பீங்க. ஸோ ஆனால் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே தேவை கிடையாது. ரா மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு ஃபினிஷ்டு குட் டேரெக்டாக வந்து ஒரே ஸ்டெப் ப்ராசஸ் தான். ஸோ அடுத்து வந்து காம்ப்ளெக்சிட்டி. ஸோ காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்த வரைக்கும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து டாமினேட் பண்ணும். ஏன்னா அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து 3D ஆப்ஜெக்ட் என்ன நீங்கள் 3D டிசைன் டேட்டா வச்சுருக்கீங்களோ அந்த டிசைன் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ சிஎன்சி வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிஷின் கோடிங் கொடுக்கணும், அதில் வந்து நிறையா அக்யூரசி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் 3D என்ன டிசைன் இருக்கோ
ஸோ அதை வந்து அப்படியே வந்து எவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய திறமை வந்து ஐடி மேனுஃபேக்சரிங்க்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து அக்யூரசி. ஸோ அக்யூரசி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அக்யூரசி வந்து பேராமீட்டர்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து சிஎன்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டூலோடைய ராஸ்ட் ஆங்கிள் அது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு அக்யூரசி இருக்கும் சிஎன்சியில். ஸோ இதே நீங்கள் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அதுக்குன்னு சில ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் இருக்குது. லைக் பில்ட் ஓரியன்டேஷன், அப்புறம் லேயர் திக்னஸ், இந்த மாதிரி நிறையா சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடி மேனுஃபேக்சரிங்கோட அக்யூரசி இருக்குது, அந்த ஒரு ப்ராடக்ட்டோட அக்யூரசி இருக்குது. அண்ட் மோர் ஓவர் உங்களுக்கு 3D டிசைன் டேட்டா நீங்கள் வந்து அது ப்ராப்பராக வந்து ஸ்லைஸ் பண்ணி கிளியராக கொடுக்கணும். ஸோ அது கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ஐடி மேனுஃபேக்சரிங்கில் அவுட்புட் கிளியராக இருக்கும். அடுத்து வந்து ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னால அண்டர் கட்ஸ், ஷார்ப் இன்டர்னல் கார்னர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சு தர முடியும் தேன் சிஎன்சி மிஷினிங். ஸோ அதனால வந்து நம்ம அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் தான் இதுலேயும் டாமினேட் பண்ணுதுன்னு சொல்லிடலாம். ஸோ அடுத்து வந்து ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து இதுக்குன்னு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துச்சு. லைக் க்யூரா, இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து 3D டிசைன் டேட்டா போட்டுட்டு உங்களுக்கு என்னென்ன எஃப்டிஎம் பேராமீட்டர்ஸ் இல்லை எந்த ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் வேணுன்றது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஜி கோட்ஸ் அதுவே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஜி கோட் ஜென்ரேஷன் வந்துடுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உட்காந்து சிஎன்சியில் எழுதுகிற மாதிரி பார்ட் ப்ரோக்ராமிங் எழுதணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் சிஎன்சிக்கு எழுதணும்னா அதுக்கு வந்து என்ன டூல்ஸ் ஆட் பண்ணணும், என்ன ஸ்பீட் செட்டிங்ஸ் கொடுக்கணும், என்ன ஆங்கிள் கொடுக்கணும், இதெல்லாமே நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ராஸ்ட் ஆங்கிள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஓரியன்டேஷன் செட் பண்ண வேண்டியது இருக்கும், இதெல்லாம் இருக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி பார்ட் ப்ரோக்ராமிங் அந்த ப்ரோக்ராமிங் வந்து எனக்கு தெரிஞ்ச அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப ஈஸியராக இருக்கும் உங்களுக்கு சிஎன்சியை விட. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து என்ன அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்ன டைப் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்யூரா இருக்குது. ஸோ க்யூரா சாஃப்ட்வேரில் வந்து அவங்க செஞ்சுருக்காங்க. ஸோ அதை தான் வந்து மிஷினுக்கு இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்றதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல வந்து கேட் பண்ணணும். ஸோ கேடுன்றது வந்து இங்கே வந்து 3D ஆப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து க்ரியோலையோ இல்லை சாலிட் ஒர்க்ஸ்லையோ இல்லை கேட்டியாலையோ எதில் இல்லைனா கேடில் அந்த மாதிரி ஏதோ ஒரு NX கிராஃபிக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அது மாதிரி வந்துட்டு Fusion 360 இந்த மாதிரி நிறையா 3D மாடலிங் சாஃப்ட்வேர் இப்போ வந்துருச்சு மார்க்கெட்டில். ஸோ இந்த 3D டிசைன் மாடலிங் சாஃப்ட்வேரில் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் வந்து ஒரு பார்ட் ட்ராயிங் வரைஞ்சிட்டு அதை வந்து STL ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ அதான் செகண்ட் ஸ்டெப், கன்வர்ஷன் ஆஃப் STL ஃபைல் ஃபார்மேட். நீங்கள் கேடில் க்ரியோவில் எதில் நீங்கள் வரைஞ்சிருந்தாலும் சரி அதை வந்து STL ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணிடணும். ஸோ STL ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஏஐ மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து எதுக்குன்னா க்யூராக்கு வரும். ஸோ க்யூரான்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து STL ஃபைல் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ண ஃபைலை எடுத்து உங்களுக்கு வந்து க்யூரான்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இல்லை வந்து அதே மாதிரி 2-3 நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. க்யூரா வந்து FDMக்காக, இது மாதிரி வந்து ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்புட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேரில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன பேராமீட்டர்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். ஸோ அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி லேயர் பை லேயராக வந்து உங்களுக்கு வந்து பார்ட்டை வந்து ஸ்லைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜி கோடு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஜி கோடு தான் வந்து உங்களுக்கு வந்து ஏஐ மிஷினுக்கான இன்புட். ஸோ அந்த ஜி கோட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒய்ஃபை மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வந்துச்சு. இல்லையா உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, யூஎஸ்பி கனெக்டரில் வந்து உங்களோட ஜி கோட்ஸை சேவ் பண்ணி அந்த ஜி கோட்ஸ் எடுத்து மிஷினுக்கு இன்புட் பண்ணிடுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு யூஎஸ்பி கனெக்டர் யூஸ் பண்ணி மிஷினுக்கு இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து செட்டிங்ஸ் கொடுத்துடணும். ஸோ செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்ட் வந்து பில்ட் ஆரம்பிச்சிடும். ஸோ பார்ட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பில்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் என்ன ஜி கோட் கொடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பார்ட் வந்து பில்ட் ஆகி கம்ப்ளீட் 3D மாடல் வந்து ஒரு 3D பார்ட்டாக அதாவது 3D ப்ரோட்டோடைப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அது கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ மேக்ஸிமம் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து ஃபங்க்ஷனல் மாடல் தான் செய்வீங்க. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பார்ட்டே ரெடியாகி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து வந்து ரிமூவல்ன்றது வந்து இப்போ வந்து அந்த பார்ட் வந்து செஞ்சு முடிச்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அது வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் வந்து அந்த பார்ட் செஞ்சுருக்கும். மேபி வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு FDM ப்ராசஸ் எடுத்திங்கன்னா ஒரு பில்ட் பிளேட் டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ பில்ட் பிளேட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சர் லோவர் ஆகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ அதான் ரிமூவலில் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து போஸ்ட் ப்ராசஸிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணிக்கிங்க, இல்லை ஏதோ வந்து சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய AM ப்ராசஸில். ஸோ அந்த சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதான் போஸ்ட் ப்ராசஸிங் சொல்கிறாங்க. ஃபைனலாக வந்து நீங்கள் எந்த பார்ட்டை எந்த அப்ளிகேஷனுக்காக செஞ்சுருக்கீங்களோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனல் மாடலாக செஞ்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணுறது
ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதான் வந்து ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஸ்டெப்ஸும் வந்து மாறும். ஸோ அது என்னென்னன்றதை நான் சொல்கிறேன். பேசிக் ஸ்டெப்ஸ் இது தான். 3D டிசைன்லேருந்து ஒரு கம்ப்ளீஷன் வரைக்கும் இது தான். பட் மிஷினில் நடக்கிற வந்து ப்ராசஸ் வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் என்னன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பெனிஃபிட்ஸ். ஸோ ஃபைனலாக வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் என்னன்றதை பார்ப்போம். ஸோ ஸ்ப்ரிங்கரில் என்ன சொல்கிறாங்க, அந்த ஸ்ப்ரிங்கர் புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துரும். ஸோ கேடுன்றது வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதை உங்களுக்கு வந்து மாடல் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் வந்து நீங்கள் பார்க்குற விஷயத்தை உங்களுக்கு பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து வந்து ரெடியூசிங் த நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ ஒரு கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வர ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ப்ராசஸிங் ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு இன்ஜின் பிளாக்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு பிஸ்டன் கூட செய்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிஸ்டன் வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து இனிஷியலாக வந்து கேஸ்டிங் பண்ணணும். ஸோ கேஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினிங் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தேவைன்னா அதுவும் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலாக தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டே வரும். ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ். நீங்கள் வந்து இன்புட் கொடுப்பீங்க, ஃபைனலாக அவுட்புட் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸஸ் எவ்வளோ ரிசோர்ஸஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மிஷின் வைஸ் ரிசோர்ஸ் வைஸ் பார்த்தா ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்கு லேபர் காஸ்ட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிசைனரே இருக்கார், அவரே வந்து இன்புட் பண்ணிடுவார், ஒருத்தரே போதும், ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஸோ அதை வந்து மிஷினை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாலே போதும். ஸோ ஃபர்தராக ஒரு ஆள் அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎன்சி மிஷினாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த மிஷினாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 லேபர்ஸ் தேவைப்படுவாங்க கண்டிப்பாக மினிமம். ஸோ அந்த லேபர் ரிசோர்ஸஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் நம்பர் ஆஃப் மிஷின் ரெக்குயர்மெண்ட்ஸும் ரொம்ப கம்மி, மிஷினோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸிங் டைமும் ரொம்ப கம்மி. ஸோ ஈஸி மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ரோட்டோடைப்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலி சொன்ன மாதிரி தான். இப்போ ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட் தான் சொல்கிறாங்க. சீக்கிரமாக உங்களால் ப்ரோட்டோடைப்ஸ் வந்து ரெடி பண்ணி தர முடியும் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில். ஸோ அந்த ப்ரோட்டோடைப்ஸ் வந்து சீக்கிரமாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது எதனாலனா, ஸோ அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் வந்து ஒரு ப்ராடக்ட் செய்கிறதுக்கான டைமும் ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் செய்கிற டைமும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் ஏன் கம்மியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன்னா, ஸோ ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற பேராமீட்டர்ஸ் வந்து அக்யூரஸிக்காக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த காம்போனண்ட் வந்து மாடலுக்காக மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அதோடய ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் அக்யூரஸி அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தாலும் அதோட ஸ்ட்ரென்த் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அது கம்மியாக தான் இருக்கும் ப்ரோட்டோடைப்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் உங்களுக்கு ஃபங்க்ஷனல் மாடலாக வேணும்னால அதோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு கன்வென்ஷனல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்கு மேக்ஸிமம் ஈக்குவல் பண்ணிவிடும். ஸோ அதனால தான் வந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் இப்போ கண்டினியூஸாக ப்ரிஃபர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டை மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் சென்னை மெய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.